திமுக ஆட்சி அமைச்சதுல இருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல நாடுகளுக்கு போனாரு. சிங்கப்பூர் போனாரு, ஜப்பான், துபாய்னு பல நாடுகளுக்கு போய் அங்கிருந்து முதலீடுகளை ஈர்த்தே அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காரு. இத பத்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஊடகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 24,000 கோடிக்கும் அதிகமான முதலீடு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல்லாயிரம் வேலை வாய்ப்புகள் உருவாகும்னு தமிழக அரசு தரப்புல இருந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்க நம்மளோட கேள்வி ஒப்பந்தங்களை பற்றி தான். ஒப்பந்தம்ன்றது வெறும் கையெழுத்தாகப்பட்டிருக்கு அப்படின்றதுதான். அப்படி இருக்கும்போது அது நிஜமா நடக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா முன்வைக்கப்படுது. ஒப்பந்தம் ஆகுது, கையெழுத்து ஆகுது அப்படின்றதுனால மட்டும் அந்த முதலீடுகள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துரும் அப்படின்னு எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. அது வெறும் ஒப்பந்தமாக மட்டும்தான் இருக்கும். இதுக்கு சாட்சியாவே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தென்கொரிய நிறுவனம் 1720 கோடியில திருநெல்வேலியில ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறதா இருந்தது. அதுக்கான ஒப்பந்தமும் போடப்பட்டது. ஆனா 3 மாசத்துல அந்த நிறுவனம் இப்ப ஆந்திராவில முதலீடு பண்றதுக்காக போயிருக்காங்க. அங்கதான் இந்த தொழிற்சாலை நடக்க இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதனால ஒப்பந்தம் ஆகிறதுனால மட்டும் எல்லா முதலீடுகளும் நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்க முடியாது.